ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக ஆண்டவரை அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருப்பது உமக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த அடியானை கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு தகுதி உள்ள பாத்திரமாக என்னை தேர்ந்தெடுத்துக்கிறீர் சுவாமி, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 15 பார்க்கும் பொழுது உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த நேரத்தை நீர் கர்த்தாவை மகிமைப்படும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக கருவச்சியும் உன் நாமம் ஒன்றே மகிமைப்படையட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் என்பது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்காக நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 15 இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தியான சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் என்பது தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். சங்கீதம் 15 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சிறிய வசனமாக, சிறிய சங்கீதமாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை நாம் இப்போது தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் 15 தாவீதின் சங்கீதம். முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்ற வார்த்தை இந்த இடத்திலே சங்கீதக்காரன் ஒரு கேள்வியாக ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 2 கேள்விகளை தேவனுடைய சமூகத்திலே தாவீது கேட்கிறார். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று இந்த வார்த்தை நமக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது, கேள்வியாக காணப்படுகிறது. இந்த கேள்வியை தாவீது தேவனிடத்திலே கேட்கிறார். அந்த கேள்வியானது, நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தரோடு நாம் இருக்கிறோம். தகப்பனுக்கும் மகனுக்கும் எப்பொழுதும் உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அந்த உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்றால், பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அவருடைய கூடாரத்திலே தங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவருடைய வாசஸ்தலத்திலே பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது இது எல்லாருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற தாவீதுடைய வாழ்க்கையிலே, தாவீதை தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். ஆனால் அவன் பொல்லாப்புகள் செய்திருந்தாலும் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அந்த கேள்வி, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவருடைய கூடாரத்திலே தங்குவது எவ்வளவு இன்பமாயிருக்கிறது, எவ்வளவு ஒரு ஆசையான காரியம் இருக்கிறது என்று தாவீது ருசி பார்த்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்த சங்கீதத்திலே நமக்கு ஒரு சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் தாவீது மூலமாக, நீங்களும் கூடாரத்திலே தங்க வேண்டும், நீங்களும் பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்திலே நாம் தங்க வேண்டும், அப்படிப்பட்ட இடத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் சில காரியங்களை, சில தகுதிகளை, சில கட்டளைகளை நமக்கு இந்த சங்கீதம் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தங்க வேண்டும் என்றால் நீ உத்தமனாய் இருக்க வேண்டும், நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று 2வது வசனத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தாவீது மூலமாய் ஒரு பதிலை சொல்லுகிறார். அவரே கேள்வி கேட்கிறார், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க வேண்டும், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்கு பதில், உத்தமனாய் நடந்து. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். விசேஷம் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது
கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் வாயிலே உத்தமம் காணப்படும், அவர் நடக்கையில உத்தமம் காணப்படும் என்ற இந்த உலகத்துக்கு தெள்ள தெளிவாக காண்பிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதைதான் இயேசு கிறிஸ்தானவர் நமக்கு கட்டளையிடுகிறார். உத்தமத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே யோபை குறித்து ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். யோபுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிற யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும்போது, ஊசு தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். இந்த நாளிலே யோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் அந்த தேசத்திலே ஒரு உத்தமன் என்று விளங்கப்படுகிறான். நாம் இந்த தேசத்திலே, இந்த இந்தியா தேசமா இருக்கட்டும், கர்நாடகா மாநிலமா இருக்கட்டும், இன்னும் அநேக மாநிலத்தில் வாழுகின்ற நான் அந்த யோபு போல உத்தமனா இருக்கிறேனா, சன்மார்க்கனே இருக்கிறேனா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேனா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து உத்தமத்திலே நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்று நினைக்கின்றேன். அதிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நாம் பத்திரமாய் வாழ வேண்டும், பத்திரமாய் நாம் நடக்க வேண்டும் என்றால் உத்தமத்திலே நடக்கும் பொழுது நாம் பத்திரமாய் நடக்கிறோம். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ அவன் வழிகளில் நடக்கிறவனு கண்டுபிடிக்கப்படுவான். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. நீதிமானாய் இருந்து அவன் உத்தமனாய் நடக்கும் பொழுது அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகு வருகிற அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அதைத்தான் யோபு உத்தமனாய் இருந்தபடியினால் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களும் அவனுக்கு பிள்ளைகளின் மேல் பிள்ளைகளையும் கொடுத்து இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல காரியத்தை பெற்றுக்கொண்டான். ஆகையினாலே கிறிஸ்துக்கு பிரியமாயிருக்கிற நாம் கூட உத்தமத்திலே நடக்க வேண்டும் என்று 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கும் பொழுது உத்தமத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 4:15. ஒன்று தீமோத்தேயு 4:15. 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று இந்த சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறது. உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையிலே உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், நடக்கையிலே உண்மை உள்ளவனாய் இருக்கணும், யாவரோடும் அன்பாய் இருக்க வேண்டும், ஆவியிலே நிரம்பி இருக்கிறவளாய் காணப்பட வேண்டும், விசுவாசத்திலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு, விசேஷமா நம்ம சபையிலே இருக்கிற விசுவாசிகளுக்கும் புறஜாதிகள் மத்தியிலும் மாதிரியா இருக்க வேண்டும் என்பது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு இருந்தோமானால் தேவனுடைய கூடாரத்திலே நாம் நிலையாக நிலைத்திருக்க முடியும், அவருடைய வாசஸ்தலத்திலே தங்கியிருக்க முடியும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார். அந்த உத்தமத்தை குறித்து அந்த யோபினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது
சன்மார்க்கனாயிருந்தான் என்று யோபை மறுபடியும் நாம் தியானம் பண்ண எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. யோசுவாவை குறித்து உபாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவன் உத்தமனாய் காணப்பட்டான் என்று இந்த சத்தியம் தெல்ல தெளிவாக காணப்படுகிறது. அடுத்த வசனம் சங்கீதம் 3 பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலே நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நீதியிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நீதியை குறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீதியை நடப்பிப்பது என்பது தேவனுடைய பார்வையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு நீதி உண்டாக காணப்படுகிறது. மத்தேயு 6:34 பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யமே நமக்கு நீதியாய் காணப்படுகிறது. அந்த நீதியை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தோம் இருந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் மேலே கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் நீதியை நடப்பிக்க ஒரு தருணத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நீதியிலே நடப்பித்து அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அடுத்ததாக மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் பேசினாலும் அது மனதார என்ற ஒரு வார்த்தை பார்க்கும்போது பரிபூரணம் என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்திலே காணப்படுகிறது. மனதார பேசுவது, மனதார ஒரு காரியத்தை பார்க்கோமானால் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது மனதார பேசுவது, எந்த ஒரு மறைவும் ஒளிவும் இல்லாதபடி அந்த ஒரு அந்யுன்ய மைக்கமாக பேசும் பொழுது தேவனுடைய சத்தியம் அந்த இடத்திலே வெளிப்படுவதாய் காணப்படுகிறது. மனதார உபசரிப்பது, மனதார பேசுவது, மனதார மற்றவர்களுக்கு உதவி செய்வது. ஆகையினாலே தேவனுடைய சத்தியத்தை மனதார செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு காரியத்தை 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கலாம். இந்த இடத்திலே மனதார சத்தியத்தை பேசுவது எப்படி என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தின் மூலமாக பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9:16. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டினால் ஒருவனும் அவத்தமாக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அது கீழ் வசனத்திலே பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய சத்தியத்தை நம் மனதார மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்லி அவர்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்யாதிருந்தால் அது எனக்கு ஐயோ என்று வேதனையாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய சத்தியத்திலே எப்பொழுதும் மனதார பேசும் பொழுது தேவனுடைய கூடாரத்திலே நாம் வாசமாயிருக்க முடியும், தேவனோடு ஐக்கியமா இருக்க முடியும். நாம் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு எனக்கும் உறவு என்று அவன் எனக்கு மகன், அவன் எனக்கு அப்பன் என்ற உறவுகள் இருந்தாலும் சில காரியங்களை தேவனிடத்திலே கேட்பது போல தன் தகப்பனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த அந்யோன்ய ஐக்கியமானது நமக்கு அதிகரிக்கப்படும். ஆகையினால இந்த சத்தியத்திலே சங்கீதத்திலே பார்க்கும்போது உத்தமனாய் நடக்க வேண்டும்,
நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசும் பொழுது தேவனுடைய கூடாரத்திலே நாம் வாசமாய் இருக்க முடியும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். ஆகையினாலே சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை தேவனுடைய சத்தியத்திலே வழிநடத்துவதுதான் மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அடுத்த 4வது புறங்கூறுதல். சங்கீதம் 15:4 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்தவன் என்றால் தன் நாவினால் புறம் கூறக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நம்மை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். ஆனால் இதுல 15ஆம் சங்கீதத்திலே பார்க்கும்போது அந்த வசனமானது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாவானது ஒரு தீயை போல் ஒரு காட்டை கொளுத்துகிற ஒரு தீக்குச்சியை போல நாவு இருக்கிறது யாக்கோபு சொல்லுகிறார். இந்த 12வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே பைபிள்ல பேக் சைட்ல அப்படி பின்னாடி இருக்குது. 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாக வேண்டும். ஏனென்றால் சங்கீதக்காரன் தன் நாவை குறித்து திட்டவட்டமாய் சொல்லுகிறான். இச்சகம் பேசுவது, புறங்கூறுதல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அருவருப்பான காரியம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பார்க்க முடியும் 6 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வெறுக்கிறார். அதிலே புறம் கூறுவது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். ஆகையினாலே நம்முடைய நாவையும் நம்முடைய வார்த்தைகளையும் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது புறங்கூறுதலாக இருக்காதபடி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கிறிஸ்துவர்கள் நாம் பேசும் பொழுது ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி பேச வேண்டும். ஒருவரை குறித்து ஒருவர் குற்றமாய் பேசினாலும் அதை கேட்காதபடி காணப்பட வேண்டும். 2 பேர்களின் இடத்திலே 3வது ஆளை வைத்து பேசுவது புறங்கூறுதலாய் காணப்படும். நீ உத்தமனாய் இருந்தால், நீ நீதியை நடப்பிக்கிறவனாய் இருந்தால், நீ மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் அதை குறித்து நீ பேசாதபடி உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய நாவையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல தாவீது மூலமாய் சொல்லுகிறார். இப்படி செய்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய கூடாரத்திலும் தேவனுடைய பர்வதத்திலும் வாசம் பண்ண முடியும் என்பதை கிறிஸ்துவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படிதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்த யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுதும் பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுதும் சில காரியங்களை நாம் அதிலே பார்க்க முடியும். இயேசுவோடு படுத்து உறங்கி அவரோட தோல் மேல சாய்ந்திருந்த தோழனுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு பிசாசின் குணம் அவனுக்குள்ளாக காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு தெரிவிக்கிறார். பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெப வீரனாயிருந்து இந்த கல்லின் மேலே நான் சபையை கட்டுவேன் என்ற ஒரு தகுதி உள்ள மனுஷனாக இருந்தார். ஆனாலும் அவரிடத்திலே ஒரு குணம் இருந்தது. நீ அப்பாலை போ சாத்தானே என்று அவரை விரட்டக்கூடிய ஒரு காரியம் காணப்பட்டது. ஆகையினாலே தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்ல இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்கள் தான் என்னுடைய கூடாரத்திலே தங்க முடியும், என்னுடைய பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும் என்று தேவன் நமக்கு ஒரு
எச்சரிப்பு கொடுக்கிறார். அடுத்தது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுத்துக்கொள்ளாமலும் இருக்க வேண்டும். நம்முடைய அயலான் மேலே சொல்லப்படுகிற அநேக காரியங்களை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவனுடைய பலவீனத்தை குறித்தும் அவனுடைய குறைகளை குறித்தும் பேசி அவனை இழிவாக தீர்மானம் பண்ணுவதுதான் நம்முடைய காரியமா இருக்கக்கூடாது. அதனால் எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ளாமல் அவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமா இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் இந்த 4வது காரியத்தை பார்க்கிறோம். 5வது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஒருவன் நமக்கு ஆகாது என்றால் அவனை நாம் குற்றப்படுத்துகிறோம். அவனுடைய பார்வைக்கு அவன் செய்வதெல்லாம் நமக்கு விரோதமாய் காணப்படும். அவன் செய்வதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்காக இருக்கக்கூடாது என்று இந்த சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார். ஆகையினாலே நிந்தையான பேச்சு எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவருடைய கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று. மற்றவர்களை கனம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது. பகைவர்களையே கனம் பண்ண வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். நீ விரோதிகளை நேசிக்கு. அவன் ஏற்கனவே எனக்கு விரோதி, அவர்களை நேசிப்பது என்பது ஒரு கூடாத காரியம். ஏனென்றால் ஜன்ம சுபாவம் நமக்கு அப்படி காணப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலே அவனை கனம் பண்ண வேண்டும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். ஒரு காரியத்திலே அவன் வாயின் வார்த்தையை கொடுக்கும் பொழுது, அவன் சொல்லில் இருந்து செயலை செய்யும் பொழுது அவன் தவறாமல் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே வழக்கு ஆடிக்கொண்டு விட்டு கொடுப்பதே இல்லை. அதை எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எனக்கு 1 கோடி நஷ்டம் வந்தாலும் அதை விட்டு கொடுப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. அந்த நஷ்டத்தின் மூலமாகத்தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீ ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அருமையான இந்த வேளையிலே 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அநேக அற்புதமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய எதிர்காலம் தேவனோடு தங்கி அவரை வாசஸ்தலத்திலே நாம் தங்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். கடைசியான வார்த்தை, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் இருக்கிறது. ஒருவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்கக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும் என்று கடைசியாக தாவீது பதிலை சொல்லி தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். நாம் எத்தனை பேர் பண பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வட்டிக்கு வாங்கி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் சிக்கிக் கொண்டிருக்கிற மனுஷர்கள் உலகத்திலே 85% இப்படிதான் இருக்கிறார்கள். ஆனால் பணத்தை கொடுக்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே பார்க்கும்போது தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. ஏனென்றால் பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று தீமோத்தேயு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வட்டிக்கு கொடுத்து அதிலிருந்த வருமானத்தை வைத்து நாம் சுகமாய் வாழ முடியும், சுகமாய் போஷிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் சாபங்கள் தான் வருகிறது. ஏனென்றால் வேதத்தில் தெள்ள தெளிவாக தேவன் சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அந்த பண ஆசையை விட்டு விலகும் பொழுதுதான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் பண ஆசையை விட்டு விலகி ஓட வேண்டும். சிலர் அதை விரும்பி விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினாலே வட்டிக்கு கொடுத்து தங்களை தாங்களே அவர்கள் ஏன் பண்ண
கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது என்று தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். பரிதானம், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்குவது, லஞ்சம் வாங்குவது. இந்த உலகத்திலே லஞ்சம் வாங்கிறவர்கள், பணத்தை வட்டிக்கு விடுகிறவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள் என்று கண்களுக்கு முன்பாக பார்க்கலாம். ஆனாலும் அதனுடைய முடிவு அவர் தன்னைத்தானவே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். பரிதானம் வாங்குதல், அதாவது லஞ்சம் வாங்குதல் விரோதமான காரியம். தன் பணத்தை வட்டி கூட்டு அதன் மூலம் வருகின்ற காரியங்களை மொத்தம் லஞ்சங்கள் வாங்குவது. லஞ்சத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அருவே வெறுக்கிறார். ஆகையினாலே இந்த 15ஆம் சங்கீதத்தில் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, அருமையான அந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்து தீர்மானிக்கும் பொழுது நம்மை ஒருவனாலும் அசைக்க முடியாது என்று கடைசியாக சங்கீதக்காரன் செய்து முடிக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும், தன் தாவினால் மற்றவர்களுக்கு புறம் கூறக்கூடாது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுத்துக்கொண்டு அவனுக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது. ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். ஆணையீட்டில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் முடிக்கிறார். நாம் அசைக்காதபடி இருக்க வேண்டும், தேவனுடைய கூடாரத்திலே தங்க வேண்டும், அவருடைய வாசஸ்தலத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே தியானிக்கப்பட்ட சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருடைய சமூகத்தில் வாழ்வதற்குரிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜூம் மீட்டிங் மூலமாக அநேக சத்தியங்கள் ஆண்டவே வெளியே புறப்பட்டு இதன் மூலமாக அநேக அற்புதங்கள் கர்த்தாவே குடும்பங்களில சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த நாளிலே நடத்தி வருகிற இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இதை ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே, இதை வழிநடத்தி இதை டெலிகாஸ்ட் பண்ணுகிற அருமையான பாஸ்டர் ஆண்டவரே சாலமோனுக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே எபினேசருக்காக ஜெபிக்கிறோம், தேவநேசனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆயத்தப்பட்டு பிரயாசப்பட்டு ஆண்டவரே இதை செய்தியை ஆண்டவரை சேகரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மனதார சத்தியத்தை பேசும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். இதை ஆண்டவரே இந்த கல்வாரி திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நடத்துகிற ஆண்டவரே என்னுடைய தலைமை போதகர், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொரையும் கர்த்தாவே இதனை பங்கு பெற செய்து நீர் ஆண்டவரே சத்தியத்தை நீர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு காட்டி வருகிறீர். அந்த ஆண்டவரே ஊழியமானது இன்னும் ஆண்டவரே அதிகமான பரவி ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்யும். ஆண்டவரே பெரிய அங்கிள் ஓடுவதற்கு உடல் சுகத்தை தர வேண்டும். ஓடி ஓடி உழைத்து ஆண்டவரே கர்த்தாவே எலியாவை போல ஆண்டவரே ஓடி ஓடி உழைத்து ஊழியத்தை செய்து இன்னும் பெரிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீர் உதவி செய்யும். தேவனாகிய கர்த்தர் இதை தொடர்ந்து ஆண்டவரே செய்ய நீர் கட்டளிடும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.